சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். போன எபிசோடில் ரொம்ப அருமையாக ரொம்ப காட்ஸோடைய லவ்வை பற்றி அந்த சுயாதீனத்தை பற்றி ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்படி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இன்னைக்கு அதோட தொடர்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பிரதர் பிரைஸ்லாட். ரொம்ப சந்தோஷம். போன நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நீங்கள் பேச பேச நிறைய காரியங்கள் நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தாரு. தொடர்ச்சியாக இன்றைக்கி அந்த நிகழ்ச்சியில் போகிறோம். நேராக நிகழ்ச்சிக்கு போயிடலாம். நீங்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறீங்க? ஸோ தேங்க்யூ ஒன்ஸ் அகெயின் ஃபார் யுவர் இன்விடேஷன். நம்ம போன வாட்டி பார்த்தோம் இல்லையா, இந்த அட்டானமி அண்ட் அட்டானமியோட எதுக்காக அதை கொடுத்தாரு. அதில் ஒரு 3 பாயிண்ட் மட்டும் பார்த்தோம். அதை மட்டும் அந்த லைனை சொல்லிடுறேன். நீங்கள் ஆப்ஷன் கொடுக்காம அட்டானமி கொடுத்தீங்கன்னா அட்டானமி இஸ் மீனிங்லெஸ். எஸ், அதாவது நீங்கள் எந்த ஒரு அதை சோதிச்சு பார்க்க வாய்ப்பே கொடுக்காம சுயாதீனத்தை கொடுக்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. சுயாட்சியை கொடுக்குற எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி கொடுத்தீங்கன்னா சுயாட்சிங்கிறதுக்கு வேல்யூ கிடையாது, மீனிங்லெஸ். ஓகே, சுயாட்சியை ஏன் கொடுத்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிம்பிள். சுயமாக முடிவெடுக்கக்கூடிய ஒரு பீயிங்டம் தான் நீங்கள் அன்பை எதிர்பார்க்க முடியும். இதுவும் இப்படியும் வச்சுக்கலாமா? அவர் அன்பாக இருந்தனால தான் அதை அவன்கிட்ட கொடுத்தாரு. இது ஒரு நல்ல பாயிண்ட் நீங்கள் சொல்கிறது இல்லையா? நான் உங்க மேலே நம்பிக்கை இல்லை, உங்ககிட்ட எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லைன்னா உங்ககிட்ட நான் எந்த அதிகாரத்தையும் கொடுக்க மாட்டேன், இதையும் கொடுக்க மாட்டேன். உங்களை நேசித்ததனுடைய விளைவு என்னன்னா, என்ன மாதிரி நீ எல்லாத்தையும் வச்சுக்கோ. காட் சோ லவ் த வேர்ல்ட். அதே மாதிரி உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன்றதோட அடையாளம் சுயாட்சியை கொடுக்கறது. சுயாட்சியை கொடுத்து மனுஷன் பூமியையும் மொத்தமாக அவங்க கையில் கொடுத்துட்டாரு. ஸோ இது வரைக்கும் நம்ம போன வாட்டி பார்த்தோம். இப்போ இதுக்கு அடுத்தது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் தான் ஒரு ட்விஸ்ட் நம்ம பார்க்குறோம். இந்த சுயாட்சி அதிகாரத்தை கடவுளை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலாக மனுஷங்க நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, பிசாசுகிட்ட போய் கம்ஃபர்டபுளாக அவன் பேச்சை கேட்டுட்டு அவன்கிட்ட போய் அந்த அதிகாரத்தை சரண்டர் பண்ணிட்டாங்க. எனக்கு நீங்கள் அந்த 2 எபிசோட் முன்னாடி சொன்ன ஞாபகத்தில் இருக்கு. ஒரு வார்த்தை யாரை ஏற்றுக்கொள்கிறோமோ அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வது அவர்களே ஏற்றுக்கொள்வதற்கு சமம், இல்லையா? ஆமாம். அப்போ பிசாசுடைய வார்த்தையை அவங்க கீழ்படிச்சாங்கன்றதை விட அவங்க ஏற்றுக்கிட்டாங்கன்றது தான் அதில் அப்படின்னு நீங்கள் சொன்னது. ஆமாம். அப்போ இந்த சுயாட்சியை கொடுத்தவர் எவ்வளோ லவ் பண்ணி இவன் மேலே உள்ள ஒரு பாசத்தில் அதை கொடுத்தாருங்கிறத அவன் புரிஞ்சிக்காம இவருக்கு பதிலாக அவன் ஏற்றுக்கொண்டான். ஆமாம், இவருடைய சுயாட்சி போயிருச்சு. அதில் சுயாட்சியை அவன்கிட்ட சரண்டர் அவன்கிட்ட கொடுத்துட்டான். ஏன்னா பிசாசு அதான் சொல்கிறான், உலகமும் இந்த ராஜ்யம் மகிமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறான். மத்தியில் யாருக்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டுச்சுன்னா மனுஷங்கிட்ட இருந்து கொடுக்கப்பட்டுச்சு. 1ஆம் ஆதாம் விற்று போட்டான்னு இருக்கு. இப்படிதான் அது நடக்குது. நம்ம யோசிச்சு பார்ப்போம். பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூன்னு நம்ம இதை சொல்கிறோம். பிப்ளிக்கல் தியாலஜி பார்த்தீங்கன்னா பிப்ளிக்கல் வேர்ல்ட் வியூ. இது ஒரு பிலீஃப் சிஸ்டம் நம்ம சொல்கிற மாதிரி. இதில் என்னென்னா, லவ்ங்கிறது தான் ஃபவுண்டேஷனாகவே இருக்கும். பைபிளோட எசன்ஸே, மையமே பார்த்தீங்கன்னா அன்பு தான். அது இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணான்னு சொல்கிறேன்னே ப்ளீஸ். இப்போ என்னென்னா, உலகம் எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடி தேவன் இருக்கிறார், இல்லையா? மொத்தத்துக்கும் முன்னாடி அனாதி தேவனாக இருக்கிறார். தேவன் அன்பாக இருக்கிறார். அப்போ தேவன் இருந்தானா அன்பு இருக்குது, அன்புனா தேவன். அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே படைக்கப்பட்டது. ஆமாம், எஸ். அதை ஃபவுண்டேஷனை வச்சு தான் இது எல்லாமே படைக்கப்பட்டது. ஸோ காடுக்கு இப்போ ஒரு பெரிய அடுத்த ஒரு ட்விஸ்ட்டு பார்க்குறாரு அவர். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்களேன். ஒவ்வொரு மிருகத்தையும் படைக்கும் போது ஆதாம் என்ன பேர் வைப்பான்னு காத்துக்கிட்டு இருந்தாரு. யாருக்கு முடியும் அவனுக்கு கொண்டு வந்தார். என்ன பேர் வைப்பான்னு அவருக்கு தெரியாதா? தெரியும். ஆனாலும் அவன் என்ன பேர் வைப்பான்னு இப்படி இந்த குழந்தை பேசுறத பார்த்து பெற்றோர் சந்தோஷப்படுவாங்க இல்லையா? அதே ஒரு அப்பா எப்படி உட்காந்து பார்ப்பாரோ அதே மாதிரி ஆண்டவர் உட்காந்து ஒவ்வொன்றா இவன் வைக்கிறத பார்த்து அழகு பார்த்துட்டு இருந்தாரு. நேரத்தில் பேரப்பிள்ளைக்கு தன்னுடைய பேரை வைக்கிற போது அந்த தாத்தா ஒரு பெரிய சந்தோஷம். அவர் பையன் என்ன பேர் வைக்க போறான்னு அவர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு, இல்லையா? எப்படி இருந்தாலும் தாத்தா பேர் அந்த ரெஜிஸ்டர்ஸில் வந்துடும். பையனுடைய அப்பான்னு எடுக்கும்போது கண்டிப்பாக என் பேர் வரும். அது எப்படியும் வரும் தானே. அப்படி ஆனாலும் தாம் பையனுக்கு தாம் பேர் அவன் வைக்கிறான் அப்படின் போது அப்பாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குல்ல. நான் நினைச்சதை ஆதாம் செய்கிறான், அவன் நினைச்ச பேரை அவன் வைக்கிறான். இதான் வைக்க போறான் எனக்கு தெரியும். அதை அவன் வைக்கிறத பார்க்கும்போது அதை இவருக்கு ஒரு சந்தோஷம் வர மாதிரி சொன்னீங்க. ஸோ பயங்கர இதுதான் அவர் சாயங்காலம் ஆனால் டெய்லி பேசுறாரு. அப்படி ஒரு பயங்கர ஒரு லவ்லி என்விரான்மெண்ட்டை தான் காடு மனுஷன் கொடுத்தாரு. அது மேலே மொத்த விஷயமே காடு வச்சது பார்த்தீங்கன்னா அன்பு தான். இந்த அன்பிற்காக தான் அத்தனை சாய்ஸையும் அவர் கொடுக்குறாரு. இதுக்கு நம்ம போன எபிசோட்ல பார்த்த மாதிரி. இப்போ ஒன்று சம்பவம் நடக்குது. மனுஷங்க என்ன பண்ணுறாங்கன்னா, காடை ரிஜெக்ட் பண்ணது கூட பிரச்சனை இல்லை. பிசாசுகிட்ட கம்ஃபர்டபுளாக போய் கை கோர்த்து அவனை ஏற்றுக்கிட்டாங்க. பயங்கரம் இல்லை? எப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நமக்கு. எப்படி இருக்கும்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு அப்பா இருக்காரு. ஐ திங்க் அதை நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த விஷயத்த. அப்பா அவ்வளோ நேசிச்சு தன் லைஃப் மொத்தம் அப்படிதான் அப்படின்னு ஒரு
பொண்ணை வந்து நம்ம நேசிச்சு இருக்கும்போது திடீர்னு அந்த பொண்ணு போய் அப்பா ஒரு ராங் பர்சன்ட்ட சரண்டர் ஆகும்போது இல்லையா, நீங்க அதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொன்னீங்க, ஜட்ஜியோட எக்ஸாம்பிள். ஒரு ஜட்ஜோட பிள்ளை வந்து மகள் போய் ஒரு கிரிமினலை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அப்பாவுக்கு. இல்லை நீங்கள் இன்னொரு வேர்டு யூஸ் பண்ணீங்க, டெரரிஸ்ட் கல்யாணம் மட்டும் வந்து எப்படி இருக்கும். கிரிமினல் கூட சூழ்நிலையில் கிரிமினல் ஆயிருப்பான், டெரரிஸ்ட் எப்படி இருக்கும்? குட். இவனை தான் பிடிச்சிட்டு வந்து நிற்பேன் சட்டத்தில் இப்படி தானே என்னோட விருப்பத்தை ஏற்ற மாதிரி தானே நான் பண்ணலாம், எனக்கு அதிகாரம் இருக்குல்ல. அவனோட நினச்சி காடு வந்து டோட்டலி ஷேட்டர். பயங்கரமாக கவலைப்பட்டார். வசனம் என்ன சொல்லும் அப்படின்னா, ஆதியாகமம் 6:6 வாசிக்கிறோம். தாம் பூமியில மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவர் இருதயத்திற்கு விசனமாக இருந்தது. மனஸ்தாபப்பட்டாருன்னு ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அது இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கோம்னா கிரீவ்டுன்னு போட்டிருக்கும். ஓகே, கிரீவ்டுங்கிற வேர்டை நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, யாராவது ரொம்ப நெருக்கமான ஒரு ஃபேமிலி மெம்பர் இறந்து போயிட்டாங்கன்னா அப்போ ஒரு பெயின் வரும்ல. ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, 50 வருஷம் சேர்ந்துருக்காங்க, இல்லை 40 வருஷம் சேர்ந்துருக்காங்க, ஒருத்தர் இறந்து போயிடுறாரு, அப்போ ஒரு பெயின் வரும்ல. அதுக்கு ஈக்குவலான பெயின் கடவுளுக்கு வந்து தான். பயங்கரமாக கவலைப்பட்டார். அதை வந்து நம்மளால எந்த அளவுக்கு நம்மளுக்கு புரிஞ்சுக்க முடியணும்னு நம்மளுக்கு தெரியல, ஆனால் நான் பயங்கரமாக கவலைப்பட்டார். அதாவது ஆதாம் செத்து போனதுக்கு அல்லது தன்னுடைய பிளான் அந்த இடத்துல நொறுங்கி எல்லாம் போச்சுங்கிறதுக்கான அந்த ஃபீலுக்கு வராரு அவர். ஃபீலுக்கு வராரு. அதான் ஒருத்தர் நீங்கள் சொன்னதான் சொல்கிறேன், ஒருத்தர் செத்து போன போது நம்ம என்ன வேதனைப்படுவோமோ அந்த வேதனை அந்த இடத்துல மனுஷனை உண்டாக்கினதுக்கு அவருக்கு வருது. ஆமாம், மனுஷனா உண்டாக்கினதுக்கு வருது. அவன் வந்து கடவுளை விட்டுட்டு பிரிஞ்சு போனதுக்கு கூட 2வது பிரச்சனை. நான் திரும்ப சொல்ற விஷயம், பிசாசுகிட்ட போய் அவன் பார்ட்னர்ஷிப் பண்ணிட்டான். தகப்பனை விட்டு இளையகுமாரன் போனது கூட அப்பாவுக்கு தெரியும், அவன் போயிடுவான் இங்கே போயிடுவான்ட்டு. அவன் போய் பண்ணி தவிடு சாப்பிட்டு திருப்பி வந்துட்டான். ஆனால் யூதாஸ் இயேசு விட்டு போய் ஆசாரியனோட போய் சேர்ந்துக்கிட்டான், திரும்பி வரல இங்கே. கரெக்ட், நீங்கள் சொல்றது அப்படிதானே இருக்கு இல்லையா? ஆமாம் ஆமாம். தேவனை விட்டு போனது கூட ஓகே தான், அவன் திரும்பி வந்துருவான்னு அப்பா வெயிட் பண்ணுவார் இளையகுமாரன் மாதிரி. ஆனா அவன் நேரா போய் ஆசாரியன்ட்ட சேர்ந்த மாதிரி பிசாசுகிட்ட போய் சேர்ந்துட்டான். அப்ப எப்படி இருக்குன்னு பாருங்க. அவருக்கு எப்படி ஒரு பிசாசுங்கிறவன் எதிராளி, அவன்கிட்ட போய் கை கோர்த்து உட்கார்ந்தது எப்படி ஒரு மனசை பாதிச்சிடும். ஒரு சைடு கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து அவருக்கு சல்யூட் அடிச்சிட்டு இருக்காங்க, துதிச்சிட்டு இருக்காங்க. மனுஷனை லவ்ங்கிறத தான் ஃபவுண்டேஷனை வச்சே பண்றாரு. ஆனா மொத்தமும் ஒரு சொன்னது இப்ப நான் அப்படி பாக்குறேன். ஒரு சைடு கிரியேட்டர் ஆஃப் த யூனிவர்ஸ், இன்னொரு சைடு ஹெல்லுக்குனே ரெடி பண்ணப்பட்டவன். அவங்ககிட்ட போய் இவனுடைய கிரியேஷன் மாட்டிக்கிச்சு. ஆமா, ஏன்னா இவனை சபிச்சு தள்ளும் போதே இவன் ஹெல்லுக்கு முடிவு பண்ணிட்டார். அவர் ஹெவன்ல இருந்து ஹெல்லுக்கு தள்ளப்பட்டு இவன் கண்டிப்பா ஹெல்லுக்கு தான் போவான், நீ நியமிக்கப்பட்டவன். அவங்ககிட்ட போய் என் பிள்ளை மாட்டிக்கிச்சு. எப்படி இருக்கும்? அதான் நொறுக்கப்பட்டார், அந்த இடத்துல மனஸ்தாபப்பட்டாருங்கிற வேர்டோட எக்ஸ்பிளனேஷன். ஐயோ, அன்பிலியபிள். ஆக்சுவலி அன்பிலியபிள். இப்போ இதுல நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூ மட்டும்தான் பார்த்தீங்கன்னா லவ்வை கமாண்டா கொடுத்த ஒரே வேர்ல்டு வியூ இந்த உலகத்துல. நீங்க டிஸ்கஸ் பண்ணும்போது நான் ரொம்ப யோசித்து பார்த்தேன், லவ்வை எப்படி கமெண்ட் ஆக்க முடியும் இல்லையா? நீங்க யாருக்கிட்ட வேணா லவ்வை கமெண்ட் ஆக்கி பாருங்களேன். ஒரு அம்மா கிட்ட போய் உனக்கு சட்டம் போடுற உன் பையனை நேசி, இது சரியா இருக்குமா இல்லையா? லவ்வை கமெண்டே ஆக்க முடியாது. லவ்ங்கிறது வந்து அது வந்து ஒரு ஃபீல், அந்த ஃபீலையே அவர் கமெண்ட் ஆக்கிட்டாரு. இதுதான் கமெண்ட், இதுதான் ஹையஸ்ட் கமெண்ட். இது கமெண்ட்ங்கிறதே என்னன்னா, அந்த கமெண்ட்ல லவ் நீங்க எந்த கமெண்ட்மெண்ட்லயே லவ் பார்க்க முடியாது. நீங்க சொன்னதுதான் சொல்றேன். இத இன்னொன்னு சொல்றேன், கமெண்ட்மெண்ட் ஒரு சட்டம் ஏன் வருது அப்படின்னா, அவன் தப்பு பண்றான், ஏதோ ஒன்று செய்யறான், அவனை திருத்தறதுக்கோ அல்லது தண்டிக்கிறதுக்கோ தானே கமெண்டு. அந்த கமெண்டே லவ்ங்கிறது எப்படி திருத்தம் எப்படி இருக்கு பாருங்க. அதுல அந்த டிசைனே அன்பிலியபிள் டிசைனா இருக்கு. ஆமா, ஸோ ஆண்டவர் வந்து ஃபர்ஸ்ட் கமாண்டா கொடுத்த ஹையஸ்ட் கமாண்ட்மெண்ட் லவ். அதோட இன்னொன்று செய்யறாரு. ஒருவேளை ஒரு மனுஷன் ஆண்டவருடைய பிள்ளை அவனுக்கு சுத்தமா நேசம்ங்கிறதே இல்லைன்னு வச்சுங்களேன், அது குற்றம்னு சொல்றாரு. இது ஆக்சுவலி நிறைய பேர் இவங்க இதை எப்படி புரிஞ்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. மத்தேயு 25 நம்ம வாசிக்கிறோம், 2 கூட்டமா ஆண்டவர் பிரிக்கிறாரு நியாயத்து பணிக்கு. ஒருத்தர் வந்து வெள்ளாட்டு கூட்டம், இன்னொரு வந்து செம்மறியாட்டு கூட்டம். இந்த வெள்ளாட்டு கூட்டத்தை பார்த்து சபிக்கப்பட்டவர்களே அகன்று போங்கிறார். அவருக்கு காரணம் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நான் பசியா இருந்தேன், சாப்பாடு கொடுக்கல, வஸ்திரம் இல்லாதவனா இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. அப்புறம் அதெல்லாம் சொல்லிட்டு இந்த சிறியோருக்கு எதை நீங்க செஞ்சீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்கன்னு சொல்றாரு. இதுல நீங்க நல்ல ஃபவுண்டேஷனை பாருங்க. இது வந்து லவ்வோட எக்ஸ்பிரஷன். ஆக்சுவலி அவர் சொன்ன எல்லாமே, அதாவது நீங்க அவனை லவ் பண்ணல, நேசிக்கல, அதான் குற்றம்.
இப்படி ஒரு குற்றம் உலகத்திலே கிடையாது. எந்த ஈபிகோலையும் கிடையாது, அமெரிக்கன் அமெண்ட்மெண்ட்ஸ்லையும் கிடையாது. ஒருத்தரை நேசிக்காதது குற்றம்னு எங்கேயுமே இல்லை. அதுதான் அவர் அங்க பாயிண்டாவே சொல்ல வர்றாரு. பைபிளில் இருக்கிற பிரதானமா ஆண்டவர் நரகத்துக்கு போறதுக்கு ஒரு மனுஷனுக்கு சொல்றது, நீ இன்னொருத்தரை நேசிக்கல, சுத்தமா யாரையுமே அவன் நேசிக்கல, யாருக்குமே வந்து ஒரு கேராவே அவன் இருக்கல. ஓகே. அது இவன் யாரு அப்படின்னா, நம்ம பேசணும் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபெயில் ஆகிட்டு பிஹெச்டி படிச்சவன், ஓகே, அந்த செக்மெண்ட் இவன்ட்ட மீதி எல்லாம் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் முதல் கமாண்ட்மெண்ட்ல இவன் ஃபெயிலியர் ஆயிட்டான். ரைட் ரைட் ரைட். அதாவது பேசிக்காக செய்ய வேண்டிய அந்த லவ் கமெண்ட்மெண்ட் பண்ணாமல் இவன் மினிஸ்ட்ரி பண்ணியிருக்கான், எல்லாமே சர்ச்சுக்கு போயிருக்கான், எல்லா வேலையும் பண்ணியிருக்கான், அத்தனையும் பண்ணிவிட்டு ஆனால் பக்கத்தில் இருக்கிறவனே அது வரியவனை அவன் நேசிக்கலை, ஒன்றுமே பண்ணல. இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா அப்படின்னா, இப்போ நான் என்னோட எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எனக்கு மினிஸ்ட்ரி நாம வந்து மினிஸ்ட்ரியில் வந்து நம்மளுக்கு அஃபெக்ஷன் அதுவாக வருமானு கேட்டால் வராது. அந்த லவ்வையும் அவர் தரேங்கிறார். சின்சியர் மினிஸ்ட்ரி நம்ம காடுக்கு ஓரளவுக்கு சப்மிட் பண்ணும்போதே நம்மளுக்கு அந்த பேர்டனையும் சேர்த்து கொடுப்பாரு. நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. இல்லை, நான் இந்த வசனமாக எப்படி பார்க்குறேன்னா, நான் மினிஸ்ட்ரி பண்ணணும்னா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவுகிறது. அந்த லவ் எனக்கு வந்தாதான், அது கிரைஸ்ட் மேலே வர லவ்வோ, அந்த லவ் கிரைஸ்ட் மேலே உள்ள லவ் எனக்கு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு மினிஸ்ட்ரியில் சோல் மேலே, அந்த ஆத்மா மேலே எனக்கு என்ன வந்துடும், லவ் வந்துடும். ஏன்னா இந்த லவ் அந்த லவ்வுக்கும் ஒன்று, அதை ப்ரமோட் பண்ணும். ஏன்னா அவர் இவனை நேசிச்சதுனால நான் இவரை நேசிச்சா கண்டிப்பாக இவனையும் நேசிக்கணும். இதுதான் அதோடைய பேஸாக இருக்கு. ஆமாம் இல்லையா? அப்போது நான் மினிஸ்ட்ரி பண்ணணும்னா லவ் தான் எனக்கு பேஸ். பவுல் ஒரு இடத்துல சொல்லுவார், எவ்விதத்தினாலும் கிறிஸ்து பிரசங்கிப்பட்டாலும் சரி. ஒரு குரூப் ஒரு விதமாக கிறிஸ்துவ பிரசங்கிக்குது, சில வைராக்கியத்தில், சில பொறாமையில், எப்படியோ ஒன்று பண்ணுறான். ஆனால் பேஸ் லவ்வாக தான் இருக்கணும். ட்ரூ. அதுதான் அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது, இல்லையா? ஆமாம். ஸோ நீங்கள் எந்த வேர்ல்டு வியூ வேணாலும் ஒருத்தர் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். லவ்வை பிரைமரி கமாண்ட்மெண்ட்டாக கொடுத்து அதை செய்யாத பட்சத்தில் அது குற்றம்னு சொன்ன ஒரே வேர்ல்டு வியூ இந்த பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூ தான். ஒரே கமாண்ட்மெண்ட், ஒரே புக், இது மட்டும்தான் இருக்கு. லவ் பண்ணலைன்னு சொல்லி தண்டனை கொடுக்குறவங்க, அதாவது ஒரு பிள்ளைய வந்து நீங்கள் சரியாக சோறு போடலன்னு அந்த அம்மாவுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க முடியாது, இல்லையா? அந்த அம்மா அந்த பிள்ளையை கொன்னா மட்டும்தான் நீங்கள் தண்டனை கொடுக்க முடியும். ஆனால் 4 பேர் சொல்லுவாங்க, நம்ம அந்த பிள்ளையை கவனிக்க மாட்டேங்கிற, சோறு கொடுக்க மாட்டேங்கிற, இப்படி. இப்போ அந்த அம்மாவுக்கு ஒரு நியாயம் சொல்லும், நான் வேலைக்கு போகிறேன், அதுக்கு போகிறேன், அதனால் கவனிக்க முடியல சொல்லுது. ஆனால் நீ அந்த பிள்ளையை நேசிக்கல, அது குற்றம், உனக்கு தண்டனை அப்படின்றது பைபிள் மட்டும்தான் சொல்லு. எந்த புக்கும் சொல்லல, அது எந்த புக்கும் சொல்லலை. ஸோ இதுதான் வந்து இந்த பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூவோட, இல்லாட்டி இந்த பிப்ளிக்கல் தியாலஜியோட ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு ஈக்குவல் இல்லை, இதுக்கு க்ளோஸ் கூட ஒரு தியாலஜியும் கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக இதுதான் தியாலஜி. இது மட்டும் தான் தியாலஜி. இதுதான் தியாலஜி ஆக்சுவல். ரைட். நம்ம நீங்கள் என்னதான் பிடெக்கு, எம்டெக்கு, எம்டிபி எல்லாம் முடிச்சுட்டு இந்த பேசிக் லவ் உங்ககிட்ட இல்லாவிட்டால், இந்த இறையியல் இல்லாவிட்டால் இறைவன் உங்களிடத்தில் இல்லை. இறைவன் இல்லாத இறையியல் எதுக்கு, இல்லையா? இறையியல் நீங்க சொல்றீங்க, இறைவன் உங்களோட இருக்குல்ல. இறைவன் உங்களோட இருக்கணும்ல. இந்த அன்பு இல்லாத இடத்துல இறைவன் எப்படி இருப்பாரு? நீங்க எவ்வளவு பெரிய பிலாசபரா இருந்துட்டு போங்க, எவ்வளவு பெரிய தியாலஜனா இருந்துட்டு போங்க, எவ்வளவு பெரியதான கிஃப்ட்ஸ் உள்ள வரங்கள் உள்ளதனால இருந்துட்டு போங்க, இந்த லவ் அப்படின்னு ஒரு சோல் மேல உங்களுக்கு லவ் இல்லைன்னா தென் வாட் இஸ் த ரிசல்ட்? அதை தான் இந்த வெள்ளாட்டுக்கும் செம்மறியாட்டுக்கும் இருக்க டிஃபரன்ஸா ஆண்டவர் சொன்னார். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதை தான் இந்த வெள்ளாடும் செம்மறியாட்டுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸா அந்த இடத்துல அவர் சொன்னதே. லவ் இஸ் த ஃபவுண்டேஷன். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய பேர் இதை எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, ஓஹோ நம்ம தான தர்மம் பண்ணல, அதனால தான் அவர் தான தர்மத்தினுடைய பேஸுமே இதுதான், இல்லையா? நீங்கள் ஒருத்தருக்கு செய்ய வேண்டியது இந்த அன்பின் அடிப்படையில் தான் செஞ்சுருக்கணும். தான தர்மம் பண்ணாதது அல்ல, அன்பு இல்லாதது. ஏன்னா சில நேரத்தில் உங்கள்கிட்ட அன்பு இருக்கும், தான தர்மம் போகிறதுக்கு ஒன்றும் இல்லாமல் கூட இருக்கும். உங்கள் அன்பின் நிமித்தம் சில வெளிப்பாடு அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஏதோ ஒன்று, ஒரு வெள்ளி எங்கிட்ட அவள்கிட்ட ஒரு பணம் தான் இருந்துச்சு அந்த விதவையின் இடத்துல, எல்லாரிலும் அதிகமாக அன்பு கூர்ந்தார், இல்லையா? அந்த மாதிரி கூட இருக்கலாம், இல்லையா? ஸோ தான தர்மத்தை விட அன்பு தான் பிரதானமாக இருக்கு. ஆமாம். ஸோ இதுதான் வந்து பிப்ளிக்கல் தியாலஜி. ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு நம்ம கடவுளுக்கு தெரியுமா, தெரிஞ்சுதானே வச்சாரு அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கொடுப்போம், சில கொஷின்ஸ்க்கு அந்த கொஸ்டின் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், சில கொஸ்டினுக்கு என்ன கொஸ்டின் கேட்கணுங்கிறத சொல்லி கொடுப்போம். நீங்கள் திருப்பி சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சயின்ஸுக்கு வருவோம் கொஞ்சம்.
சவுண்டை மெஷர் பண்றதுக்கு ஒரு யூனிட் இருக்கு, அதுக்கு பேர் டிபி, டெசிபல்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி லைட்டோடைய பிரைட்னஸை மெஷர் பண்றதுக்கு ஒரு யூனிட் இருக்கு, அது பேர் லூமென்ஸ்னு சொல்லுவோம். லூமன்ஸ், இத்தனை லூமன்ஸ், ப்ரொஜெக்டர்லாம் கூட சொல்லுவாங்க 2000 லூமன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து டெம்பரேச்சர் இருக்கு, டெம்பரேச்சரை மெஷர் பண்றதுக்கு ஒரு டிகிரி வச்சிருக்கிறோம், அது வந்து பார்த்தீங்கன்னா செல்சியஸ்னு நம்ம சொல்லுவோம். ஃபாரன்ஹீட், செல்சியஸ், செல்சியஸ் இப்படி சொல்றோம். அதே மாதிரி நீங்க மெஷர் பண்றீங்க, அடி, ஃபீட்டு, அவர் வந்து மீட்டர் இப்படிலாம் வச்சிருக்கீங்க, சென்டிமீட்டர், மீட்டர். ஓகே. இப்போ ஒரு பையன் வந்து கேட்குறாரு, அவர் கேட்குறாரு இந்த சவுண்ட் எத்தனை லூமென்ஸ்ன்னு கேட்குறாரு. லூமென்ஸுங்கிறது நம்ம எதுக்குரிய யூனிட்னா லைட்டுக்குரிய யூனிட், அந்த பிரைட்னஸ் குறிக்கிற யூனிட். இல்லை, இதை கொஞ்சம் ஈஸியாக சொன்னால் புரியும். ஒருத்தன் காய்கறி கடைக்கு போயிட்டு 1 லிட்டர் தக்காளி கேட்டார்னா, இல்லையா, லிட்டருங்கிறது பாலுக்கு எண்ணெய்க்கு யூஸ் பண்ணுறது, கிலோங்கிறது வந்து தக்காளிக்கு இதுக்கு பண்ணுறது. சில நேரத்தில் எண்ணெயை வாங்கும்போது 1 கிலோ எண்ணெய் நம்ம சொல்கிறோம், அதுக்கு சில மெஷரிங் ஆகிட்டு புரியுது. ஆனால் ஒரு நாளும் தக்காளியை போய் 1 லிட்டர் தக்காளி நீங்கள் வாங்க போகிறது இல்லை, இதுக்குரியது வேறு, அதுக்குரியது வேறு. ஓகே. இப்போ இப்படி கேட்குறவருக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா, எது கரெக்டான கொஸ்டின் கேட்கணும்னு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்க. எப்படி இதை கேட்கணும், இப்படி கேட்கக்கூடாதுப்பா, 1 கிலோ தக்காளின்னு கேட்கணும், 1 லிட்டர்னு கேட்கக்கூடாதுன்னு சொல்லி தரோம். இதுதான் கொஸ்டின்க எப்படி கரெக்டாக கேட்கறதுன்னு சொல்லி சொல்லி. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பிச்சோம் இல்லையா, 2 எபிசோடுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பித்தோம். அதாவது அவங்க சாப்பிடுவாங்கன்னு தெரிஞ்சு ஏன் காடு வச்சாரு, இது தெரியாதா, அவர் காடு தானே, அவருக்கு தெரியும்ல, அப்படியே அங்கே வச்சாருங்க. அதுக்கெல்லாம் நம்ம ரீசன்ஸ் பார்த்தோம் பாருங்க, 2 எபிசோட நம்ம பார்த்தோம். இது கரெக்டான கொஸ்டின் கிடையாது. இவங்க என்ன கொஸ்டின் கரெக்டாக கேட்கணும்னா, அவங்களுக்கு நம்மளே இப்போ சொல்லித்தரோம், நீங்கள் காடை எப்படி கேள்வி கேட்கணும்னா அப்படின்னு. ஓகே. கொஞ்சம் ஒரு டீசெண்டான திங்கராக இருந்தா, யோசிக்கிற ஆளாக இருந்தால் இவர் என்ன கேட்கணும் அப்படின்னா, காடுக்கு தெரிஞ்சதுனால தான் இவன் சாப்பிட்டானா, இல்லாட்டி காடு ஆல்ரெடி இவன் சாப்பிடணும்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாரா, காடு அங்கே ஃபிக்ஸ் பண்ணும் போது இவன் சாப்பிடணும்னு தான் அங்கே வச்சாரா, இது கரெக்ட் கொஸ்டின். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அதை நம்ம தமிழ் புக்கில் ஒன்று படிச்சிருப்போம், ஊழ்வினை அப்படின்ட்டு. ஊழ்வினைனா அந்த இலக்கியத்தோட இது என்ன அப்படின்னா, முன் ஜென்மத்தில் ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருப்பான், அந்த பாவத்தினால இது வந்து இன்னைக்கு நடக்குது, விதி, இதை மாற்ற முடியாது அப்படின்பா. அது இப்போ செய்யறதுலாம் இல்லை, போன ஜென்மத்தில் இவன் செஞ்சது. ஆனால் நீங்கள் ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன், தப்பாக போயிடக்கூடாது. நம்மை பொறுத்த வரைக்கும் வேதாகமத்தில் பல ஜென்ம கோட்பாடெல்லாம் கிடையாது. ஒரே தரம் மறிப்பதும் பின்னர் நியாய திருப்படைவதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே எபிரேயர்ல இருக்கு. ஸோ இந்த பல ஜென்ம கதைகள் வந்து நமக்கு ஒத்து வராது. இதை வந்து ஒரு உதாரணத்துக்காக எடுத்து சொல்றார் பிரதர். ஆமா, ஒருத்தர் என்ன பண்ணுவான்னா, போய் அவன் நாட்டை வச்சு சூதாடுவான். ஓகே. தாயக்கட்டையை உருட்டுவான், அந்த தாயம் கரெக்டாக தான் விழும், அவன் சார்பு அவனுக்கு பெனிஃபிட் மாதிரி தான் விழும். ஆனால் அந்த ஊழ்வினை என்ன பண்ணிடணும், அதை மாற்றிடும். ஓகே. இப்படி ஒரு ஸ்டோரி இருக்கு. ஓகே. அவன் உருட்டினது அது நல்லதா விழுகாது, அவன் நல்லதான் நினச்சி போட்டா கூட ஊழ்வினை என்ன செய்யும்னா அவனை தப்பாக தான் விழ வைக்கும். அப்போ இப்படி ஒரு கேள்வி வருது, எனக்கு வருது. அப்போ அவன் மேலே என்ன தப்பு இருக்கு? தப்பே கிடையாது. இல்லை, தப்பே கிடையாது. அவன் போன ஜென்மத்தில் செய்தது தான் தப்பு, இந்த ஜென்மத்தில் அவன் தப்பே செய்யல. இதுதான் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா தலைவிதின்னு சொல்லுவாங்க. ஓகே 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 ரைட். அவன் நெகட்டிவா தான் பண்ணுவான், அது அவன் தலைவிதி. அது தலைவிதி. என்ன பண்ணுவான், அவனுக்கு அப்படிதான் நடக்கும், அப்படிதான் அவன் பண்ணுவான். ஓகே ரைட். ஏன்னா அந்த தேவன் சொல்லப்படுறது என்ன பண்ணி வச்சிருக்குன்னா, அவன் அப்படிதான் ப்ரீபிளான் பண்ணி வச்சிருக்கு. ஓகே. இதுதான் கரெக்ட் கொஸ்டின். அவங்க என்ன கேட்கணும்னா, கடவுளுக்கு தெரிஞ்சதுனால தான் ஆல்ரெடி அவர் ப்ரீஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாரா, இவன் சாப்பிடணுங்கிறதுக்காகவே அவர் செட் பண்ணி வச்சிருந்தாரா, ஓகே, அப்படிங்கிற கொஸ்டின் தான் இங்க சரியான கொஸ்டின். இந்த கொஸ்டின் கேட்டா டிஸ்கஸ் பண்ணதை வச்சு தான் சொல்றேன். இந்த கொஸ்டின் பற்றி கேட்டா, இப்போ இந்த கொஸ்டினுடையதான ஒரு பேஸ் எங்க அடி வாங்குதுன்னா, அப்ப அவனுக்கு கொடுக்கப்பட்ட சுயாதீனம் அடி வாங்குதா இல்லையா? அழகா சொன்னீங்க. இதுதான் அதுக்கு ஆன்சர். காட் வந்து 1% கூட பண்ணவே இல்லை. ப்ரீடெஸ்டினேஷன் ஒரு வேர்டு சொல்லுவாங்க. ப்ரீடெஸ்டினேஷன்னா விதி, முன்குறிக்கப்பட்டாயிற்று, எல்லாமே ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சாச்சு, எழுதி வச்சாச்சு. இவன் நினைச்சாலும் நினைக்காட்டாலும் அப்படிதான் அவன் செய்வான். ஓகே. அப்படி செய்வாங்கன்றவங்கிட்ட சுயாதீனம் சுயாட்சின்னு ஒன்று கொடுக்கறதுக்கு பேர் என்ன அர்த்தம்? அகெயின் இந்த சுயாதீனங்கிறது மீனிங்லெஸ், ஒரு வகையான அடிமைத்தனம் தானே அது. அது டெஃபினட்டா காட் பண்ணல. ஓகே. அப்படி அவர் பண்ணி வச்சிருந்தாலுமே சுயாதீனம் சுயாட்சின்னு கொடுக்கறதுல மீனிங்லெஸ். ஏன்னா அவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாரு, இவன் போய் சாப்பிடணும்னு. இவன் நினைச்சாலும் சாப்பிடாம இருக்க முடியாது. ஆனா நான் சொல்றேன், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு, இப்படி ஒரு தியாலஜி அல்லது இப்படி ஒரு கூற்றோட ஒரு குரூப் இருக்கு. என்ன சொல்லிட்டு இருக்குன்னா, அதெல்லாம் ஆண்டவர் அவன் ஒரு திட்டத்தோட தான் பிளான் பண்ணி அவன் சாப்பிடுவான்னு தெரிஞ்சு அங்கே வச்சு அவனை சாப்பிட வச்சாரும்பாங்க. ஊட்டி விட்ட மாதிரியே பேசுவாங்க. நீங்க சொல்றீங்க இல்லையா, இது பிசாசு சொல்ற தியாலஜி.
ஓகே. இதை நான் கடைசி 3 எபிசோட்ஸை கன்சிஸ்டண்டா லாஜிக்கலா சிந்திக்க தெரிஞ்ச ஒரு ஆள் பார்த்தாருன்னா இப்படி கண்டிப்பா பேசவே மாட்டார். ஏன்னா இது அகேன்ஸ்ட் த லா ஆஃப் காட். இந்த லா ஆஃப் காடுங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்லையும் பார்ப்போம். இதை இன்னும் கொஞ்சம் கண்டினியூ பண்ணி. அப்படி ஒருவேளை அவர் பண்ணியிருந்தாருன்னா சுயாதீனம் கொடுத்ததுல மீனிங்லெஸ். அப்ப தப்பா சுயாதீனம் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். கடவுள் மிஸ்டேக் பண்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. தப்புன்றதை விட போலியான சுயாதனம் கொடுத்துருக்காருன்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட் வேர்டு நீங்க யூஸ் பண்றது. கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படி ஏமாத்திருக்காரு. ஏமாத்திருக்காரு. அதான் போலியான சுயாதீனம். அதுல சுயாதீனமே இல்லைங்க. அது சும்மா அது வச்சுக்க வேண்டியது தான் அப்படின்ற மாதிரி. டம்மி. ஆமா, ஒருத்தங்கிட்ட கத்தி வாளோட சொல்லி கொடுத்துட்டாங்க. உருவி பார்த்தா உள்ள கத்தி இல்லை, சும்மாவே அது அட்டைதான் இருக்கு. ஆனா வெளியே வந்து பார்க்கறது கத்தி மாதிரியே இருக்கான் அப்படின்ற மாதிரி. அது இப்படி போலி டிராமா காடே பண்ண முடியாது. அப்படி செஞ்சா ஒரு காடே கிடையாது. காடுன்னா அதுக்குன்னு ஒரு 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 ஸ்டாண்டர்ட் இருக்கு இல்லைங்களா? அப்படி பண்றவர் எப்படி காடா இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. இந்த பைபிள் சொல்ற காட் டெஃபினட்டா கிடையாது. இதோட கான்ட்ராஸ்ட் இன்னொன்னு நான் சொல்றேன். இன்னொரு புக் இருக்கு, அது அப்படிதான் சொல்லுது. ஏன் அதை தப்புன்னு நான் சொல்றேங்கிறதுக்கு ரீசன் சொல்றேன். அந்த புக்ல என்ன போட்டிருக்குன்னா, மோசே போய் ஆதாம்கிட்ட கேட்பாரு, ஏன்டா பழத்தை சாப்பிட்ட அப்படிம்பாரு. அவன் சொல்லுவான், ஏவாள் கொடுத்தா. மோசே கேட்கிறாரு. ரைட். இது திரும்ப சொல்றேன், இது பைபிள்ல இருக்க தியாலஜி கிடையாது. இல்ல, பைபிள்ல இப்படி மோசே கேட்கவே இல்லை. அதனால தெளிவா இருக்கலாம் நம்ம இந்த விஷயத்துல. ஆமா, பைபிள் சொன்ன தியாலஜி இல்ல, இது ஒரு கரப்டட் தியாலஜி. அது அப்படிதான் சொல்லுது. மோசே போய் ஆதாம்கிட்ட கேட்பாரு, ஏன்டா பழத்தை சாப்பிட்ட அப்படின்ட்டு. அவன் சொல்லுவான், ஏவாள் கொடுத்தா, அதனால நான் சாப்பிட்டேன். ஏவாள்கிட்ட போய் கேட்பார், நீ எதுக்கு அவனுக்கு பழத்தை கொடுத்த? கடவுள் என்னைய சாப்பிடும்படி ஆல்ரெடி ப்ரீடிஃபைன் பண்ணி வச்சிருந்தாரு, அதனால நான் சாப்பிட்டேன்பா. நான் சாப்பிட்றதுக்காகவே டிசைன். அந்த அம்மா சொல்லுது, என் டிசைனே சாப்பிட்ற டிசைன். நீ ஏமா சாப்பிட்ட? நான் சாப்பிடல, என் டிசைன் அப்படி சாப்பிட வச்சிச்சு. ஏன்னா நான் சாப்பிட்றதுக்காக தான் அப்படி இருக்கேன். அப்படித்தான் கடவுளே என்னை படைச்சிருக்கிறார். ஓகே. இப்படி ஒரு வஞ்சிக்கிற தியாலஜி இருக்கு. அது இன்னும் நிறைய பேரை வஞ்சிச்சுட்டு இருக்கு. இப்ப இது காட் மேல குற்றப்படுத்துற மாதிரி ஆகலையா? காடு தான் அங்க தப்பு. இப்ப காடு தான் இவங்க தப்பா படைச்சிருக்கிறாரு. அதனாலதான் அந்த தியாலஜி தப்புன்னு நம்ம சொல்றோம். பைபிளிக்கல் தியாலஜி இது கிடையாது. வேதம், பரிசுத்த வேதாகம் இது ஒரு நாளும் இப்படி சொல்லவே இல்லை. ஸோ இதுதான் இவங்க கேட்க வேண்டிய ரைட் கொஸ்டின். கடவுளுக்கு தெரிஞ்சதுனால அவர் ப்ரீ பிளான் பண்ணி வச்சு இப்படி சாப்பிடணும்னு அவர் கண்டிஷனை உருவாக்கி அவர் சாப்பிட வச்சாருன்னு கேட்டா டெஃபினட்டா 200% சொல்வேன் கிடையாது. அதுக்கு நம்ம பதில் தியாலஜில ஒரு சொல்ற பதில் வந்து இல்லை. காட் அப்படி செய்ய மாட்டார். ஏன் செய்ய மாட்டார்னா அதுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அப்படி ப்ரீடிஃபைன் பண்ணி எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாருன்னா இந்த சுயாட்சி கொடுக்குற திரும்ப மீனிங்லெஸ். அப்போ அவர் சுயாட்சி, ஒரு உண்மையும் உத்தமமுள்ள நீதியுள்ள நியாயாதிபதியாகிய ஒரு காட் இப்படி ஒரு சுயாதீனத்தை கொடுக்குறாருன்னா அவர் இப்படி ஒரு ப்ரீ டெஸ்டினேஷன் பண்ணியிருக்கவே மாட்டார். பண்ண முடியாது. பண்ணினார்னா ஹி இஸ் மேக்கிங் அ மிஸ்டேக் பண்ணார்னா அவர் காடு கிடையாது. ஸோ நம்ம காடு சுயாதீனத்தை கொடுத்துருக்கிறாரு. இவர் அவனை அப்படி டிசைன் பண்ணலை. சாப்பிடுவாங்கிறதுலாம் அந்த கான்செப்ட்லாம் கிடையாது. அவன் சாப்பிடக்கூடாது என்பது அவர் திட்டம். அந்த சுயாதீனத்தினுடையதான மிக முக்கியமான விஷயம், நான் உங்ககிட்ட அதை கொடுக்குறேன், நீ என் வார்த்தை கீழ்படியா இல்லையாங்கிறத நான் பார்க்குறேன். எக்ஸாக்டா. லவ் இஸ் த ஃபவுண்டேஷன் ஆஃப் பிப்ளிக்கல் தியாலஜி. ஓகே. ஸோ இதுதான் ஐ திங்க் ஓரளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட். இப்போ நான் இதுதான் ஃப்ரேம் ஒர்க். நம்ம 3 எபிசோடுக்கு முன்னாடி ஆரம்பிக்கும் போது இந்த தியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கை வச்சு தான் ஆரம்பித்தோம். இந்த முதல் எபிசோட்லேருந்து பார்க்குறவங்க என்ன யோசிச்சிருப்பாங்கன்னா, ஒரு படைப்பின் சொல்லக்கூடிய கொள்கைகளுக்கும் ஒரு பரிணாம வளர்ச்சி கொள்கைக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நம்ம எவல்யூஷன் தியரிக்கும் கிரியேஷனுக்கும் உள்ளதான வித்தியாசத்தை நம்ம எவல்யூஷனை பார்த்துட்டு வந்துட்டே இருந்தோம். ஸோ இதை பார்த்து முடிச்சவங்க கண்டிப்பாக படைப்பு தான் உண்மை, பரிணாம வளர்ச்சி இல்லைங்கிற ஒரு முடிவு வரவங்க அடுத்து இவங்க என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, அடுத்து வேற ஒரு சயின்ஸ் கோட்பாடு, ஆர்கியாலஜி இப்படி போவாங்கன்னு தான் எதிர்பார்த்திருப்பாங்க. ஆனால் இது அவருடைய அடுத்த கட்ட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான வெளியிருந்து உள்ளிருந்து எழக்கூடியதான இறையியல் பிரச்சனை. இது வெளியிருந்து வரக்கூடியது படைப்பெல்லாம். அதுல இருந்து பைபிள்ல இருந்து நம்ம சொல்லியிருக்கோம், இது பைபிளுக்குள்ள இருந்து எழும்பக்கூடிய பிரச்சனைகள் தியாலஜி. அதுக்குள்ள உள்ளதான எது சரியான தியாலஜி, அதை எப்படி படிக்கணும், அதை எப்படி புரிஞ்சுக்கணும், இதுக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள் இருக்குன்றதுக்கு பின்னாடி தான் இந்த ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ் போகுது. மொத்த டிஸ்கஷனுமே அதை சுற்றி தான் இருக்கு. அதன் அடிப்படையில் தான் இருக்கவும் போகுது. இதை நீங்க முடிக்கும் போது ஒரு சிறந்த வேதத்தில் உள்ளதான இறையியலை படித்திருக்கக்கூடியதான ஒரு திருப்தி உங்களுக்கு வரும்னு நான் நம்புறேன். ஆவியானவருடைய துணையோட நான் நம்புறேன். நானும் ஆண்டவரை நான் பிலீவ் பண்றேன். டெஃபினட்டா ரொம்ப 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 சந்தோஷம் பிரதர். நம்ம நிகழ்ச்சியோட முடிவுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். இந்த மாதிரி காரியங்களை வாய்ஸ் ஆஃப் பைபிள் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதரனுடையதான சேனல்லையும் நீங்கள் இதை பார்க்க முடியும். குறிப்பாக எங்கள் 2 பேருக்காகவும் எங்கள் 2 பேருடைய ஊழியங்களுக்காகவும் ஜெபிச்சு கொள்ளுங்க. இன்னும் இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் கொண்டு வரணும்.
ரொம்ப சந்தோஷம் பிரதர் உங்களை சந்திச்சது. எதிர்பாராத மீண்டும் சந்திப்போம்.